அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம குழந்தைங்கள திட்டிகிட்டே இருப்போம். நீ படிக்க மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன், நீ அதை மாட்டேன் இதை மாட்டேன் அப்படி நெகட்டிவான வார்த்தைகள் அவ்வளோ பேசுறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்கிட்ட பேசும்போதும் சரி, பெரியவங்ககிட்ட பேசும்போதும், நம்மளோட சின்னவங்ககிட்ட பேசும்போதும் உன்னால் முடியும் அப்படின்ற ஹோப் மட்டும் கொடுத்து பாருங்கள். கட்டாயமாக முடியும். நம்ம மரம் செடி கொடிகிட்டலாம் பேசினா அந்த பிரபஞ்சம் அதுங்களை நல்லா வளர்த்து விடுன்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான், நானே உணர்ந்திருக்கேன். நம்ம என்ன விதைக்கிறோமோ அது அறுவடை கட்டாயமாக செய்வோம். நம்ம குழந்தைங்கள திட்டுறதுக்கு பதிலாக அந்த குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணணும்னா கட்டாயமாக முடியவே முடியாது அப்படின்ற குழந்தை கூட முயற்சி பண்ண ஆசைப்படும். கட்டாயமாக முடியும். பட்டம் பறக்கும் பாருங்கள், வானத்தில் வேகமாக பறந்துக்கிட்டே இருக்கும். நூல் விட விட தான் பறக்கும். நூல் பேரண்ட்டு கையில் இருக்கணும். அது விட விட அழகாக பறந்து போயிட்டே இருக்கும். அந்த குழந்தை சொல்லுதேன்ட்டு அதை அறுத்து விட்டுட்டோம்னா அது பாட்டு வீணாக தான் போயிடும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுமே. நம்ம நல்ல வார்த்தைகளை பேச பேச நல்ல அழகான ஒரு என்வாயன்மெண்ட்குள்ளே நம்மளும் இருக்கும், நம்ம குழந்தைகளும் நல்லபடியாக இருக்கும். நடக்கவே நடக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு ஹோப் தர வேண்டிய அவசியமே கிடையாது. நன்மை சொந்தங்களே, எதெல்லாம் நடக்குமோ அதுக்கெல்லாம் நம்ம ஹோப் கொடுத்து தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டால் அந்த குழந்தைங்களும் நல்லாயிருக்கும், நாமளும் நம்ம நல்லா இருப்போம், நம்ம குடும்பமும் செழிப்பாக இருக்கும். இதுக்கான மலர் தீர்வும் இருக்குது. தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.